வணக்கம். மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் மனதிற்குள் வைத்த ரகசியமான கண்ணீர்கள் இப்பொழுது வெளிப்படப் போகிறது. அதே போல மனதிற்குள் வைத்த சில ரகசியமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். மீனம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை யாரிடமும் சொல்லாமல் மனதிற்குள் வைத்து கொண்டு மட்டுமே நீங்கள் சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொண்டீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு என்பது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவே கிடைத்திருக்காது. வெளியில் நீங்கள் எவ்வளவு தான் சிரித்தாலும் தனியாக இருக்கும் நேரங்களில் உங்களுடைய மனதில் பல கேள்விகளும் பல நினைவுகளும் பல வழிகளும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை சுற்றி இருந்தவர்கள் உங்களுடைய சிரிப்பை மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி எவ்வளவு வழிகள் இருக்கும் என்பதை யாருமே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னால் இருந்த கண்ணீரை யாருமே கவனிக்காமல் போய்விட்டார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொன்ன நேரங்களில் உங்களுக்கு ஆறுதல்கள் தேவைப்பட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுக்குள்ள உண்டு. ஆனால் அந்த அமைதியான வழிகள் தான் இன்று உங்களை இன்னும் ஆழமாக சிந்திக்கக்கூடிய மனிதராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றி போட்டிருக்கும். ஜோதிட பார்வையில் மீனம் ராசியான உங்களுக்கு வாழ்க்கையின் அனுபவங்கள் மூலம் அதிகமான மன முதிர்ச்சியை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. உங்களுடைய உணர்வையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களை அது நிச்சயமாக மாற்றியிருக்கும். இவனுடைய வாழ்க்கைக்குள்ள சில பாடங்களை தேடி கொடுத்தால்தான் இவன் இனிமேல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வான் என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமே தான் சின்ன சின்ன பாடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கலாம். யாருடைய உணர்வையும் புரிந்து கொள்ளும் அளவிற்கு உங்களை அது நிச்சயமாகவே மாற்றி போட்டிருக்கும். இனிமேல் உங்களுடைய மனதை யாரிடமும் எளிதாக நீங்கள் திறந்து விடாமல் உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களிடம் மட்டும் உங்களுடைய ரகசியங்களை கூறுங்கள். அல்லது அந்த ரகசியங்கள் ஊரறிய தெரிந்துவிடும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் நடப்பதை வெளிநபரிடம் போய் சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வேலையில் உழைப்பை மதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த நபர்களும் இன்னும் உண்டு. உத்தியோக ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அல்லது 6ஆம் வீடான சத்துருஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் சாதகமற்றதாக இருந்த காரணத்தால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சவாலான ஒரு சூழலை நீங்கள் சந்தித்து வந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்காக நடக்கும், அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சவாலான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. நீங்கள் எவ்வளவு தான் நிறுவனத்திற்காகவே உழைத்தாலும் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான தகவல்களை கொண்டு சேர்க்கும் மறைமுகமான எதிரிகள் வேலை செய்யும் இடத்தில் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நீங்கள் செய்த சாதனைகளுக்கான அங்கீகாரத்தை மற்றவர்கள் தட்டி சென்ற போது உங்களுடைய மனம் எவ்வளவு தான் வேதனைப்பட்டிருக்கும் என்பதை கிரகங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக அறிய வைக்கும். உங்களின் திறமையை மதிக்காமல் உங்களை ஒரு சாதாரண ஊழியராக நடத்திய அந்த சூழல்கள் உங்களை வேலையின் மீதே ஒருவித விரக்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்குமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கூறிவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மீனம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் என்பது மேம்படக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு மேம்படும். ஆனால் அந்த ஆதரவை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் அதனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே தான் அது இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நீண்ட நாட்களாகவே உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த தீராத பழைய கடன்களும் நீதிமன்ற வழக்குகளும் பங்காளிகளுக்கிடையேயான சொத்து தகராறுகள் என அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் சரியாக உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் அது இன்னும் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக 6ஆம் வீடான
சத்ரு மற்றும் கடன் ஸ்தானத்தின் மீது ஏற்படக்கூடிய சுப கிரகங்களின் பார்வை எதிர்ப்புகளை சுக்குநூறாக உடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டியதை இப்பொழுது தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பகைவர்களும் உங்களுடன் சமாதான பேச்சு இப்பொழுது சமாதானமாக போகத்தான் விரும்புவார்கள். பரஸ்பரமாக அமர்ந்து பேசுவதன் மூலம் அல்லது ஒரு பெரிய மனிதரின் தலையீடுகள் மூலம் அத்தனை சிக்கல்களுக்கும் பஞ்சாக பறந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியான பெருமூச்சை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள பரிசாக அளிக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உடனடியாக முடிவுக்கு வராமல் இழுத்தடித்து கொண்டே தான் இருந்திருக்கும். சில விஷயங்கள் கூட காலம் எடுத்துக்கொள்ளும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில மனக்கசப்புகள், உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணம் தொடர்பான கவலைகள் அல்லது முடிவடையாமல் இருந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரமாகவே நிச்சயமாக இருந்திருக்கலாம். அவற்றை மறக்க நீங்கள் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களை சிந்திக்க வைத்துக் கொண்டே தான் இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்குள்ள உருவாக்கிவிட்டது. ஜோதிட பார்வையில் மீனம் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த விஷயங்கள் மெதுவாக இப்பொழுது தீர்ந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்லவிதமான சில காரியங்களையும் இப்பொழுது தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். சொல்லாமல் இருப்பது தான் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். வேலையில் உழைப்பை மதிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்த நபர்களும் இன்னும் உண்டு. உத்தியோக ஸ்தானமான 10ஆம் வீட்டில் அல்லது 6ஆம் வீடான சத்ரு ஸ்தானத்தில் கிரகங்களின் சஞ்சாரங்கள் சாதகமற்றதாக இருந்த காரணத்தால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒரு சவாலான ஒரு சூழலை நீங்கள் சந்தித்து வந்த ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எனக்காக நடக்கும், அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த அளவுக்கு பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு சவாலான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தது. நீங்கள் எவ்வளவு தான் நிறுவனத்திற்காகவே உழைத்தாலும் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி தவறான தகவல்களை கொண்டு சேர்க்கும் மறைமுகமான எதிரிகள் வேலை செய்யும் இடத்தில் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருந்தார்கள். நீங்கள் செய்த சாதனைகளுக்கான அங்கீகாரத்தை மற்றவர்கள் தட்டி சென்ற போது உங்களுடைய மனம் எவ்வளவு தான் வேதனைப்பட்டிருக்கும் என்பதை கிரகங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக அறிய வைக்கும். உங்களின் திறமையை மதிக்காமல் உங்களை ஒரு சாதாரண ஊழியராக நடத்திய அந்த சூழல்கள் உங்களை வேலையின் மீதே ஒருவித விரக்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்குமா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கூறிவிட்டு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மீனம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் என்பது மேம்படக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு மேம்படும். ஆனால் அந்த ஆதரவை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் கிடைக்கும், ஆனால் அதனை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே தான் அது இன்னும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நீண்ட நாட்களாகவே உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த தீராத பழைய கடன்களும் நீதிமன்ற வழக்குகளும் பங்காளிகளுக்கிடையேயான சொத்து தகராறுகள் என அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு காணக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் சரியாக உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பார்த்தால் அது இன்னும் நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிட ரீதியாக 6ஆம் வீடான சத்ரு மற்றும் கடன் ஸ்தானத்தின் மீது ஏற்படக்கூடிய சுப கிரகங்களின் பார்வை எதிர்ப்புகளை சுக்குநூறாக உடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டியதை இப்பொழுது தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். பகைவர்களும் உங்களுடன் சமாதான பேச்சு இப்பொழுது சமாதானமாக போகத்தான் விரும்புவார்கள். பரஸ்பரமாக அமர்ந்து பேசுவதன் மூலம் அல்லது ஒரு பெரிய மனிதரின் தலையீடுகள் மூலம் அத்தனை சிக்கல்களுக்கும் பஞ்சாக பறந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியான பெருமூச்சை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள பரிசாக அளிக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உடனடியாக முடிவுக்கு வராமல் இழுத்தடித்து கொண்டே தான் இருந்திருக்கும். சில விஷயங்கள் கூட காலம் எடுத்துக்கொள்ளும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில மனக்கசப்புகள், உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணம் தொடர்பான கவலைகள் அல்லது முடிவடையாமல் இருந்த சில விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரமாகவே நிச்சயமாக இருந்திருக்கலாம். அவற்றை மறக்க நீங்கள் முயற்சி செய்தாலும் சில நேரங்களில் அந்த நினைவுகள் மீண்டும் மீண்டும் வந்து உங்களை சிந்திக்க